ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த பதிவில் தை அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, தை அமாவாசை தர்ப்பணம் செய்வது எப்படி என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் தை அமாவாசை. மாதந்தோறும் அமாவாசை வரும். அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது வழக்கம். ஆனால் மாதந்தோறும் வரும் அமாவாசையை விட ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி, மகாலய அமாவாசை ஆகிய மூன்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசைக்கு பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வரும் நம் முன்னோர்கள் மீண்டும் தை அமாவாசைக்கு தான் பித்ருலோகத்தில் செல்வார்கள். இந்த ஆண்டு தை அமாவாசையானது தை 16ஆம் தேதி ஜனவரி 29 அன்று வருகிறது. அன்றைய தினம் நம் முன்னோர்களை நாம் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி பின்வருமாறு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தை அமாவாசையில் செய்ய வேண்டியவை. தை அமாவாசை அன்று இறந்த நம் முன்னோர்களை நினைத்து நீர்நிலைகளில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று 3 தலைமுறை முன்னோர்களின் பெயரை கூறி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் கொடுத்து வீட்டிற்கு வந்ததும் முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து சந்தனம், குங்குமம் வைத்து துளசி மாலை போட வேண்டும். தை அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருக்க வேண்டும். வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து வழிபடலாம். தை அமாவாசைக்கு அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். காகத்திற்கு எள் கலந்த உணவினை அளித்த பிறகு பிறருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். மாலை நேரத்திலும் முன்னோர்களின் திருவுருவ படத்திற்கு முன் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இப்படி செய்வதினால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தை அமாவாசையில் செய்யக்கூடாதவை. தை அமாவாசை நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது. அன்றைய தினம் கோலமிடுவதை தவிர்க்க வேண்டும். மாமிசம், வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. கிழக்கு திசை பார்த்து அமர்ந்துதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அன்றைய தினம் எந்த ஒரு பூஜைகளையும் செய்யக்கூடாது. அமாவாசை நாளில் வீட்டை துடைத்து சுத்தம் செய்வது, பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது. மாலை நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. காகம் உணவு சாப்பிட்ட பிறகே நாம் சாப்பிட வேண்டும். தாய் தந்தையை இழந்த பெண்கள் தை அமாவாசை விரதம் இருக்கலாம். ஆனால் சுமங்கலி பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. ஏன் முன்னோர்களை வணங்க வேண்டும்? ஒருவர் தன் பெற்றோருக்கும் தன் முன்னோர்கள் குலதெய்வத்தையும் வணங்காவிட்டால் அவர்கள் மற்ற தெய்வங்களை வணங்கி பலனில்லை. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த முன்னோர்களை தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டிய முக்கிய திதிதான் அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதியில் நாம் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் பெற்றோரை இழந்தவர்கள் தை, ஆடி, மகாலய அமாவாசை தினத்திலாவது நாம் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது அவசியம். உங்களால் முடிந்தவரை அன்னதானம் செய்வதும் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து வயிறு நிறைந்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். தை அமாவாசை தர்ப்பணம் செய்வது எப்படி? அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தரும். தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு தரப்படுவதாகும். இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும். தை அமாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிதமாக பெருகுகிறது.
தர்ப்பணம் அளிப்பவர்களின் வீட்டில் தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். அமாவாசை நாட்களில் தீர்த்தங்கரைகளில் நீராடும் போது பிதுர்காரகராகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர்விடும் அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும். கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பூரணமாக பெறலாம். முன்னோர்களுக்கு 3 கை தண்ணீர் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார். அந்த தேவதைகள் மறைந்த முன்னோர்களிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.